போடு பட்டியை கிளப்பிட்டான் போலையே ரயானு. ஆல்ரெடி டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்தில் வெறித்தனம் பண்ணி விட்டாப்புல. டிடிஎஃப்லாம் வின் பண்ணி வெறித்தனம் பண்ணிட்டாரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பணப்போட்டி வரும்போது அதுவும் டாஸ்க் கொடுக்கும்போது என்ன நான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி விளையாடினாப்புல நம்மளுடைய முத்துக்குமரன். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மட்டும் நான் குறைஞ்சவனா, நானும் வந்து வேறு லெவலில் விளையாடுவோம் பாடுறா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் அவர்கள், நீ 50,000 தான் விளையாடுவேன் பார்க்குறியா, நான் 2 லட்சத்துக்கு விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி விளையாடிருக்காப்புல. ஸோ வெறித்தனமாக விளையாடிக்கிறாருங்க. பெரிய ரிஸ்க் அது, ஆக்சுவலி சொல்லப்போனால் பெரிய ரிஸ்க்கு. நேற்றுக்கு வந்து முத்துக்குமரன் ஓடும்போது எல்லாருக்குமே ஹார்ட் பீட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் வந்து நின்றுடுச்சுன்னா பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு ஒரு விஷயம். ஏன்னா அவன் வின் பண்ணுவான், அவ்வளோ வாக்குகள் இருக்குது, அவ்வளோ ரசிகர்கள் வந்து இருக்காங்க அப்படின்றதுக்காக. 50,000க்கு ஆசைப்பட்டு 50 லட்சத்தை விட்டுரு போலேடா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. ரயானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இருக்குது, நிஜமாகவே சொல்கிறேன். ஃபிசிக்கலாக வேறு லெவல் ஃபிட்னஸ் செம்மையாக வந்து வச்சுருக்காரு. ஒன்று. இரண்டாவது என்னென்னா கேம் நல்லா புரியுது அவருக்கு, நல்லா புரியுது. எனக்கு என்னென்னா 13வது வாரத்தில் இந்த ஆள் வந்து டிடிஎஃப் வின் பண்ணார். ஒன்று. ரெண்டாவது நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணார். மூணாவது முத்துக்குமரனுக்கே டஃப் கொடுத்தாரு. ஒருவேளை இந்த ஆள் வந்து ஒரு 8வது வாரத்துலையோ இல்லை 10வது வாரத்துலையோ இந்த கேம் பிளேவை ஆரம்பிச்சிருந்தா கண்டிப்பாக ரயானுக்கும் ஒரு பெரிய அளவில் ரசிகர்கள் கூட்டம் வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் ரயானுக்கு நிறைய ஏட்ரட்ஸ் வந்து இருக்காங்க. பச்சைக்கிளி அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் வந்து அவன்லாம் ஒரு ஆள், அவன்லாம் ஒரு பிளேயரா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இந்த பக்கம் பிஆர் அக்கா, இந்த பக்கம் முத்துக்குமரனுடைய ஃபேண்டம். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே அடிச்சுக்கிறாங்களே தவிர சென்ட்ரலில் யாரையும் வந்து பார்த்திங்கன்னா வளர விட மாட்டேங்கிறாங்க. அதுதான் இங்கே இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து பார்க்கப்படுகிறது. நான் வந்து பர்சனலாக உணர்றது வந்து அதுதான் ஆஸ் எ ரிவ்யூவராக. சரி, ஓகே, இப்போ வந்து கண்டென்ட்டுக்குள்ளே வந்து வந்துடலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 மீட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முத்துக்குமரன் 30 மீட்டர் வந்து ஓடினாப்பில் 12 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டார், சரிங்களா. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்டது 15 செகண்டு, ஓகேங்களா. அந்த 15 செகண்டில் 12 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டார். ஒரு ரெக்கார்ட் பிரேக்கும் பண்ணாப்பில். அதுக்கடுத்து தான் நம்மளுடைய ரயான். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 மீட்டரில் வந்து பங்கேற்கிறாரு. என்னென்னா 25 செகண்டுகள் வந்து கொடுக்கப்படுகிறது, சரிங்களா. 45 மீட்டருக்கு 25 செகண்டுகள். ஆனால் சொல்லப்போனால் அது வந்து அதிகம் தான். ஏன்னா 30 மீட்ரு 15 செகண்ட் அப்படிங்கிற போது ஈவனாக வந்து இருந்துச்சு. ஆனால் 45 மீட்ரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு 20 செகண்ட் அப்படின்ற மாதிரி வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு 22 செகண்ட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் 25 செகண்டுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லப்போனால், புரியுதுங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. 15 மீட்டரை இன்க்ரீஸ் பண்ணி 10 செகண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 30 மீட்டரை டிவைடட் பை 15 அப்படின்னு சொல்லி போட்டாக்கா 2ஆக பிரியும், ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு மீட்டருக்கு வந்து 2 வினாடிகள், அதுதான் கணக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போது 45 டிவைடட் பை 20 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா எக்ஸஸாக வந்து ஒரு 2.5 செகண்ட் எக்ஸ்ட்ராவே வந்து இருக்குது. ஸோ அதனால் கம்ஃபர்டபுளாக மட்டும்னு வந்து சொல்லிட முடியாது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரயான் அவர்கள் வெறித்தனமாக வேட்டையாடி இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். வித்தின் தி டைம்குள்ளார வெறித்தனம் பண்ணி வச்சுருக்காப்புல நம்மளுடைய ரயான் அவர்கள். கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப் வந்து பண்ணியே ஆகணும். அவர் மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் நானும் ஒரு பிளேயர் தாண்டா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மேபி இந்த பணப்போட்டி எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு ஓட்டுக்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்து இருக்குது. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ரயானுடைய கேம் பிளே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.